ஹாய் ஆல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். நான் அபீஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நான் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை ஏன் நான் வீடியோ ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் பண்ணும்போது, ஸோ இந்தந்த பேராமீட்டர்ஸை வச்சு தான் நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ரிமைண்டராக இருக்கும். அண்ட் இந்த ரிமைண்டரை யூஸ் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுவீங்க அப்படின்னா ஐம் ஹாப்பி. ஸோ இந்த 6 ஸ்டாக்கையுமே சும்மா மேலோட்டமாக அனலைஸ் பண்ணாமல் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 5 கேட்டகரி பிரிக்க போகிறோம். ஃபண்டமெண்டல் டேட்டா, டெக்னிக்கல் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ், டார்கெட் பிரைஸ், பிசினஸ் டேட்டா. ஸோ இந்த 6 ஸ்டாக்கையுமே நம்ம இன்ச் பை இன்ச் அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 6 ஸ்டாக்ல நான் ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து நான் என்னோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் பையும் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம் பை பண்றது வந்து இப்போ நான் வீடியோ ஃபார்மேட்ல அப்லோட் பண்றதை விட அந்த பையிங் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து என்னோட டெலிகிராம் லிங்க் தரேன். ஸோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற 6 மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஸோ ஃபர்ஸ்ட் பராமீட்டர் ஃபண்டமெண்டல் டேட்டா. ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1209 crore. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.4. அண்ட் இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 23.5. ஸோ ஸ்டாக் பிஇனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரி பிஇனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ, ஸோ அந்த நேம்லேயே இருக்கு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 23.5. ஸோ பட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.4. ஸோ 17.4 வந்து லெஸ் தென் 23.5. ஸோ இந்த மொத்த இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோட இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. விச் இஸ் இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். பட் இந்த மொத்த இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து மொத்தமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இந்த ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற லெவலுக்கு நீங்க மொத்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ற லெவலுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ இதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்என்டி, ரயில் விகாஸ், ஐஆர்பிகேஇசி, இருக்கான், இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் தான் இருக்கு. பட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 33, 69, 56, 31, 41. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து அதிகமான மணி இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்க இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் வென் கம்பேர் டு லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுல வந்து நீங்க 17.43 தான் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் இதை வந்து நீங்க பீட் பண்ண முடியும். நீங்க இதுல அதிகமான மணி இன்வெஸ்ட் பண்ணாலும் இதுல நீங்க கம்மியான இன்வெஸ்ட் பண்ற மணிக்கு வந்து ஈடுபடாது. ஸோ நீங்க இந்தந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து டோட்டலி வேஸ்ட். பட் இந்த ஸ்டாக்ல நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணா கூட அது வந்து ஒர்த்து தான். ஸோ அது ஏன் ஒர்த்துன்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.6, விச் இஸ் இந்த கம்பெனி வந்து லோன் எடுத்தாலும் 27.6% வந்து அவங்க கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் மீன் பண்ணுது. ஸோ அவங்க லோனையும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது மென்ஷன் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ. இந்த ஆர்ஓஇ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20.3%. அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்விட்டியோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 20.3% வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது தான் இதை கிளீனா சிம்பிளா மெஷர் பண்றாங்க. அண்ட் அடுத்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா டெப்ட். ஸோ இந்த கம்பெனியோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 0.69 crores. பட் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1209 crore. ஸோ விச் இஸ் வெரி 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 லெஸ் தென் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இதை வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடனை பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 70.2% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸே வந்து 70.2% வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கிளீனாக எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா அவங்களோட ட்ரஸ்ட்டை தான் மெஷர் பண்ணுது. ஸோ அவ்வளோ தைரியமாக அந்த ஸ்டாக் வந்து டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்மளுக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு திருப்தியா, ஒரு மன திருப்தியா, ஒரு தைரியமா இந்த ஃபேக்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 70.2% இந்த ஸ்டாக்ல வந்து இருக்கு. ஸோ டிவிடெண்ட் டீல் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக கொடுக்கறது இல்லை, 0.49% தான் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஒமிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டாவான எல்லாத்தையும் நம்ம கிளீனாக பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாக் வந்து பெட்டராகவே இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கலாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட சப்போர்ட் ஜோன். ஜூன் 2021 இருந்து ஜூன் 2025 வரையும், அதாவது 4 இயர்ஸா ஒரு சேம் சப்போர்ட் ஜோனை வந்து இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ப்ரீவியஸா 2024ல சேம் சப்போர்ட் லெவலை வந்து டச் பண்ணும்போது 90% கெயின் கொடுத்துருக்கு. நவ் இதே சேம் லெவல்ல வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு.
ஸோ அண்ட் அதை வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பேராமீட்டருக்குள்ளே போகலாம், விச் இஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 306.55 rupees. பட் இதோட பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 295 செட் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கலனாலும் ஒரு லெஸ் தென் 5 or 10 rupeesல கூட வாங்கிக்கலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இது வந்து ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். ஸோ எவ்வளோ எடுத்தாலும் இந்த ஸ்டாக் வந்து இதோட ஹையை வந்து ரீச் பண்ண தான் போகுது. பிகாஸ் போத் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்லையும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல டவுன் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவையும் நம்ம வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூடான ஸ்டாக். ஸோ ஃபண்டமெண்டல் டேட்டா வச்சு பார்க்கும்போது சரி, டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப லோயர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இதோட நார்மல் ப்ரைஸ்க்கே இது வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அந்த நார்மல் ப்ரைஸை கேப்சர் பண்ணணும்னா நம்ம இப்போ பை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 50% ப்ராஃபிட் எடுக்க முடியும், விச் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் 50% வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இதோட பிஸ்னஸ் டேட்டா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட கோர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லேயிங் ஆஃப் கேஸ் பைப்லைன்ஸ். ஸோ கேஸ் பைப்லைன்ஸை வந்து லே பண்ணுறது தான் இவங்களோட கோர் பிஸ்னஸே. அண்ட் அவங்க வந்து இதுக்காண்டி 2015 ISO 9001 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த லித்திகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 19 ஸ்டேட்ஸ்லையும் 2 யூனியன் டெரிட்டரிஸ்லையும் அவங்களோட லார்ஜஸ்ட் 1000+ கிலோமீட்டர் வந்து பைப்லைன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கெயில்லையும் NHPLலையும் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா IOCL விச் இஸ் இன் நேபாள். அண்ட் இவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஃபியூச்சர் பிளான்லையும் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ நம்மளும் கிளியராக இந்த ஸ்டாக் வந்து பிக் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸாக ஃப்ரைடேல வந்து நான் 305 வந்து ட்ரிகர் போட்டு பை பண்ணி வச்சிருந்தேன். பட் என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகலை. பட் மண்டே ஆர் டியூஸ்டே ஐ வில் பை தி ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ண பிறகு என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம், விச் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மைத்தான் அலைஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேராமீட்டரான ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3175 crore. அண்ட் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.04. அண்ட் இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 10.5. ஸோ 10.5 நம்மளுக்கு வந்து பெட்டரான ஒரு PE ரேஷியோ தான். பட் இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.04, அதாவது ஹாஃப். ஸோ இந்த ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 100 rupees ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தம் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் 50% தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதாவது 50 rupees தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டர். ஸோ இதில் காம்படிட்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்டல்ஸ் வந்து 10.46 அண்ட் மைத்தான் அலைஸ் விச் இஸ் 5.04. அதுதான் நம்ம வந்து வாங்க போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்செல் ஹைட்ரோ விச் இஸ் 1.67. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த ஸ்டாக் மற்ற ஸ்டாக்கை விட ரொம்ப பெட்டராகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ROCE. ஸோ ROCE பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.3% இருக்குது, விச் இஸ் இவங்க லோன் வாங்கினாலும் அந்த லோனை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி 23.3% வந்து அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக ஆவரேஜாக மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ROCயும் பெட்டராகவே இருக்குது. அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது பார்த்தீங்கன்னா 18.3% இருக்குது. ஸோ ஆவரேஜாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டியில் 18.3% வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெப்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 588 crores இருக்கு. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3175 இருக்கு. ஸோ இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.16, அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.16. ஸோ அது வந்து நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட பெரிய ப்ளஸ்ஸே இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான், விச் இஸ் 75% இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ சேம் ப்ரீவியஸாக நம்ம லிக்கிதா ஸ்டாக்ல என்ன பேசணுமோ அதே தான் பேச போகிறோம். ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டில் தான் இதை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடான ஸ்டாக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் போய் வெரிஃபை பண்ணிட்டு அதுவும் அண்டர் வேல்யூடாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை போய் அனலைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 4 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட் லைனை டச் பண்ணும் போதெல்லாம் இந்த ட்ரெண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து டச் ஆகி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ஸ்டாக்ல வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ கரண்ட்டாக நான் வந்து ஒரு 10% ப்ராஃபிட்ல வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் இந்த ஸ்டாக்கை என்னோட ப்ரீமியம் மெம்பர்ஸை ஷேர் பண்ணதுனால அவங்களும் 10% ப்ராஃபிட்ல வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்ம இன்னும் நல்லா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்னும் பிரேக் அவுட்டே கொடுக்கல. பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து 10% ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஸோ மினிமம் நம்ம இந்த ஸ்டாக்ல 50 to 100% ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கோட டார்கெட் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் அதில் வந்து கண்டிப்பாக நான் செல் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ அக்கார்டிங் டு த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லையும் இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் தான் இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கான ப்ரைஸே இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் பேராமீட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1090. பட் நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 970 to 980 ருபீஸில் நான் வந்து பை பண்ணேன். ஸோ பெர் ஸ்டாக்குக்கு மோர் தென் 100 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ அதனால தான் மோர் தென் 10% ப்ராஃபிட்டில் வந்து நான் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் அதே ப்ரைஸ்க்கு வருமா வராதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட ஒன்லி சஜஷன். பிகாஸ் வீடியோ மேக் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதை நீங்கள் நம்பி நீங்கள் வந்து ரொம்ப லாங் வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேட்டராக நீங்கள் அதை வந்து டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டா வந்து நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஸோ பெட்டர். ஸோ இந்த மைதான் அலாய்ஸோட பிஸ்னஸ் டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட கோர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் அலாய்ஸ். ஸோ இவங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஃபெரோ மேக்னீஸ், செகண்ட் ஒன் வந்து சிலிகான் மேக்னீஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஃபெரோ சிலிகான். ஸோ இதில் வந்து இவங்க வந்து சஸ்டைனாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களோட கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செயில், டாடா ஸ்டீல், கோட்டர் ஸ்டீல், சைனா ஸ்டீல், இவங்கெல்லாம் 7+ இயர்ஸாக இவங்களோட கன்சிஸ்டன்ட் ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி குட். பிகாஸ் நம்ம வந்து செயில், டாடா ஸ்டீல்னா நம்மளுக்கே நேம் தெரிஞ்ச ஸ்டாக். ஸோ அவங்களே இவங்களோட கஸ்டமராக இருக்கும்போது இந்த ஸ்டாக்கும் அந்த ஸ்டாக்கோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதோட டேட்டாக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ரொம்ப ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணிட்டோம்னா நம்மளும் அந்த கேப்பில் வந்து நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஸோ கமிங் டு த தேர்ட் ஸ்டாக், அம்பிகா காட்டன் மில்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 966 crores அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா 14.7 அண்ட் இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 24.9. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பேரிசனில் போயிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட காம்படிட்டரான கேபிஆர் மில், ட்ரிடன்ட், அப்புறம் வெல்ஸ்பன் இந்த மாதிரி நேம் தெரிஞ்ச ஸ்டாக் இருந்தாலும் அதோட பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 47.41, 42, 15. 15 இஸ் ஓகே. பட் நம்ம ஸ்டாக் அம்பிகா காட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 14.69. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஸ்டாக். பிகாஸ் இதோட இண்டஸ்ட்ரியை விட இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் நல்லாவே பண்ணுது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஸ்டாக் வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அம்பிகா காட்டன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு காட்டன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ROCE 11.3% வந்து வச்சிருக்காங்க. ஸோ லோன் வச்சும் அவங்க வந்து 11.3% வந்து அந்த லோன்ஸை வச்சு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ROE பார்த்தீங்கன்னா 7.46%. ஸோ மற்ற ஸ்டாக்கை விட இந்த ROE வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த ஸ்டாக்கோட மற்ற டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் நல்லாவே பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா 50.7 crores. ஸோ 50.7 crores இதோட டெப்டாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 966 crores. ஸோ பெரிய கம்பேரிசன் இருக்காது. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.06 தான். ஸோ அது வந்து பெருசாக நம்ம ஸ்டாக்கை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 50.2. ஸோ இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மேஜராக 50% வந்து ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ மற்ற நம்ம முன்னாடி 2 ஸ்டாக் பார்க்கும்போது எல்லாம் 70% ப்ளஸ் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டாக்ல வந்து 50%. இதுவுமே ஒரு நல்ல சைன் தான். இந்த ஸ்டாக் வந்து 50% ப்ரொமோட்டர்ஸே ஹோல்ட் பண்ணி அதை இன்னும் வந்து கன்சிஸ்டண்டாக வச்சிருக்காங்க. இந்த 50.17 பார்த்தீங்கன்னா 2002ல இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டே தான் வச்சிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரீவியஸ் டேட்டா நான் பார்க்கல. பட் 2002ல இருந்து கரண்டாக 3 இயர்ஸ் தான் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிஸ்டண்டாக ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட செல் பண்ணவே இல்லை, விச் ஷோஸ் த கிளீன் ட்ரஸ்ட். ஸோ நம்மளும் இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரஸ்ட் பண்ணி பை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் ஸ்கோர் பேராமீட்டர்ஸை பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ கரண்டாக இப்போ வந்து 15% நியர் நான் ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் செல் பண்ணல. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு பையிங் ப்ரைஸில் இருக்குது, அதாவது ஒரு சப்ளை ஜோனில் வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஜோன்ல இருந்து ரைஸ் ஆகும்போது தான் நான் வந்து இதை கேப்சர் பண்ணேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் செக்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்டில் நான் இது வந்து பிரேக் அவுட்டே கொடுக்கல. பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே ஒரு 15% ப்ராஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ண போகிறதா இல்லை 15% ப்ராஃபிட்லையும். இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட்டே வேறையா இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக மோர் தென் 50 to 80% இந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் மினிமம் அந்த ஸ்டாக்ல வந்து 50% ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் ஹோல்ட் அண்ட் ஐ வில் அப்டேட் தி ஸ்டாக் இன் மை டெலிகிராம் சேனல். அண்ட் தேர்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1686. பட் இதோட பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ 1500ல நான் வந்து பை பண்ணிட்டேன். நியர்பை 1500ல நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ஒரு நியர்லி 200 ருபீஸ் வந்து ஜம்ப் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பையிங் ப்ரைஸில் சின்னதாக ஃபால் நடந்துச்சுன்னா கூட டெலிகிராம் குரூப்லையோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் காட்டன் யான், செகண்ட் ஒன் knitted ஃபேப்ரிக்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து வேஸ்ட் காட்டன். ஸோ இந்த 3 இதை மட்டும் வச்சு இவங்க வந்து ஒரு நல்ல ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இந்த காட்டன்ஸ் எல்லாமே யூஎஸ்ஏ, ஈஜிப்ட், ஆஸ்திரேலியால தான் இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் மேஜராக இவங்களோட ரெவன்யூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. 37% வந்து இவங்க இந்தியாவில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5937 crore. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.33. பட் இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 23.5. ஸோ விச் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ இதை வந்து நம்ம அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் கன்ஸ்ட்ரக்ஷன்றனால அதே எல்என்டி, ரயில் விகாஸ், ஐஆர்பி, இர்கான் இதெல்லாம் இருந்தாலுமே மற்ற ஸ்டாக்ல வந்து பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 33ல 60, 70 வரை இருக்கு. பட் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.33 தான் இருக்கு. ஸோ ரொம்ப அண்டர் வேல்யூடான ஸ்டாக். அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.2. ஸோ ரொம்ப நல்லாவே லோனை யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 27.5. ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 27.5% வந்து ஆவரேஜா க்ரோத் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 1849 crores. பட் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5937 crore. பட் இதோட டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.41 தான். ஸோ இதை வந்து நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஈக்விட்டி கேஷ்ல வந்து அவங்க பெருசாக இன்வால்வ் ஆகலை. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 48.8% வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 48.8% வந்து எவ்வளோ வருஷமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எங்கேயும் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ இதெல்லாமே பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணிக்கணும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்டில்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸாகவே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி அதோட டார்கெட்டை போய் ஹிட் பண்ணியிருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேம் ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல வந்து இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு முன்னாடி ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல வந்து இருக்கும். ஸோ அந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்ல தான் இப்போ இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட தேர்ட் பேராமீட்டரான கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 211. பட் இதோட பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ கூட பை பண்ணலாம். பட் நான் பை பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 233. ஸோ எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை. பிகாஸ் கண்டிப்பாக இதோட டார்கெட் வந்து ரீச் பண்ண தான் போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் டேட்டா பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து 1995ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஹைதராபாத் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. அண்ட் இது வந்து ஒரு இபிசி சர்வீசஸ் நடத்துகிற ஒரு ரோட் அண்ட் ஹைவேஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஹெச்ஏஐ, ஜிஎம்ஆர் ப்ராஜெக்ட், என்எம்டிசி, ஓரியன்டல் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ், தெலுங்கானா இரிகேஷன்ஸ் இந்த மாதிரி மேஜர் கிளைண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கன்சிஸ்டண்டாக க்ரோத் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணிட்டு இருக்கிறனால தான் அவங்க கன்சிஸ்டண்டாக க்ரோத் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கு 3888 crores வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஆர்டர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே போதும், இந்த ஒரு டேட்டாவே போதும். இவங்க இதை கம்ப்ளீட் பண்ணாலே இவங்களோட வேல்யூ எங்கேயோ இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 27,958 crores வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 10.2 rupees. அண்ட் இந்த ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 13.2. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசிஇ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.83. அண்ட் இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 11.9. அண்ட் இந்த ஸ்டாக்கோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 1,62,351 crores. பட் இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 27,958 crores தான். ஸோ மோர் தென் 6 times இது வந்து கிரேட்டரா இருக்கு.
அப்போ ஏன் இந்த டெப்ட் இருக்கிற கம்பெனி எங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பேங்க். ஸோ எல்லா பேங்க்கோட ப்ராசஸ் பார்த்தீங்கனாலுமே, அவங்க வந்து லோன் எடுத்து தான், அவங்க வந்து டெப்ட் வாங்கி தான், அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த மணிய மாத்துவாங்க. அதோட மார்க்கெட் கேபிட்டல விட அதோட டெப்ட் வந்து எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச HDFC பேங்க்க நம்ம பார்த்தாலுமே, ஸோ இந்த ஸ்டாக்கோட டெப்ட் பார்த்தீங்கன்னா, 33,45,504 crores வந்து இருக்கு. பட் இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 15,15,854 crores தான். ஸோ டெப்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க் செக்டார்ஸ்லயும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம பெரிய கன்சிடரேஷனா எடுத்துக்க தேவையில்ல. பட் இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 40% விச் இஸ் வெரி டீசென்ட். இது வந்து மத்த கம்பெனியோட கம்மியா தான் இருக்கு. பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்க வந்து நான் ஏன் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா, இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல தான். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2020ல இருந்து 2025 நியர்லி 5 இயர்ஸா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் நல்ல ஹைல இருக்கும்போதும் அது ஒரு வேவ் எடுத்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பையிங் பிரைஸ்ல இருக்கு. அதாவது சப்ளை ஜோன்ல இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 110%. ஸோ இப்போ வரையும் இந்த ஸ்டாக்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ ஆஃப்டர் இன்வெஸ்டிங் நான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் மட்டும் நான் புக் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அது வந்து 50% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 173.55 rupees. அண்ட் இந்த ஸ்டாக்கோட பையிங் பிரைஸுமே நீங்க இப்போ கூட பை பண்ணிக்கலாம். இல்ல 1 or 2 rupees ஃபால் ஆனா கூட பை பண்ணலாம். இல்ல 1 or 2 rupees ரைஸ் ஆனாலும் பை பண்ணிக்கலாம். ஸோ எப்பனாலும் பை பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். பட் ஆஃப்டர் பிரேக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 rupees வந்து நீங்க அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிஃபோர் பிரேக் அவுட் கொடுக்கறது விச் இஸ் ஓகே. இல்லைனா அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது ஓகே. அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது நான் வந்து நம்ம குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க லோன் வாங்கி லோன் கொடுத்து அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கி அவங்க வச்சுப்பாங்க. இது அவங்களோட மேஜரான ஒரு ரெவன்யூ மேக்கிங்காக இருக்கும். பட் இந்த பந்தன் பேங்க் வந்து ஒரு குரூப்பாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பந்தன் பேங்க் லிமிடெட், பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட், பந்தன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், பந்தன் லைஃப். இந்த மாதிரி இவங்க 4 செக்டர்ஸாக இவங்க பிஸ்னஸை வந்து ரைஸ் பண்ணுறதுனால இவங்களோட க்ரோத்தும் வந்து 400% இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதாவது 4 வேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ 6th ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஸோ லெஸ் தென் 200 rupeesல நான் 3 ஸ்டாக்ஸை வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 ஸ்டாக்ஸையுமே என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 ஸ்டாக்கையுமே நம்ம குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு ஸ்டாக்கை வந்து நான் ப்ரீவியஸாகவே என்னோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எப்படி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும், இல்லைனா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதை வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜாச்சும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸோட நிறைய இன்ஃபர்மேஷனோட வரேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ. பை.